Hello friends, welcome to Pebbles. நான் செய்ய போகிறது பானகம் வடை பருப்பு. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பானகம் பண்ண போறோம். பானகத்துக்கு தேவையான பொருட்கள் என்னன்னா வெல்ல தண்ணி, அது மட்டும் இல்லாம சுக்கு பொடி, ஏல பொடி, கூடவே நம்ம லெமன் சேர்த்து ஆட் பண்ணி செய்ய போறோம். இது வந்து என்னன்னா உஷ்ணத்தை தணிக்கிறது, அது மட்டும் இல்லாம ராமநவமி ஸ்பெஷலும் கூட. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பானகத்துக்கு தேவையான பொருட்கள் நம்ம 250 grams வெல்லம் எடுத்துக்கலாம். லெமன் அரை லெமன் இருந்தாலே போதும். சுக்கு பொடி, ஏலக்காய் பொடி. இதுக்கு என்ன பண்ணணும்னா நம்ம அதாவது சுடு தண்ணியை நல்லா ஆற வச்சுட்டு 250 கிராம்ஸுக்கு வந்து நம்ம வந்து 1 லிட்டர் தண்ணி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம தண்ணி கொஞ்சமாக விட்டுட்டு நல்லா வெல்லத்தை வந்து கரைச்சிக்கலாம். கிரேட் பண்ணனா இன்னும் ஈஸியாக இருக்கும். இது வந்து சுடு தண்ணியில் போட்டு அதாவது கொதிக்கணுங்கிறதுலாம் இல்லை, அப்படியே ஜஸ்ட்டு வந்து நம்ம மிக்ஸ் பண்ணுறது தான். இதில் கல் ஏதாவது இருந்துச்சுன்னா நம்ம வந்து இந்த மாதிரி கரைச்சிட்டு வடிச்சிக்கலாம். வடிச்சிட்டு நம்ம எவ்வளோ தண்ணி வேணுமோ அதை ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வெல்லம் நல்லா கரையணும். வெல்லத்தை நம்ம நல்லா கரைச்சிட்டோம், வடிச்சிக்கலாம். இப்போ நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இது கூட நம்ம சுக்கு பொடி 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணுறேன். ஏலக்காய் பொடி 1/4 டீஸ்பூன், கூடவே லெமன். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து ஒரே ஒரு பிஞ்சு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம டம்ளரில் மாற்றிக்கலாம். சுவையான பானகம் ரெடி. அடுத்து நம்ம செய்ய போகிறது வடை பருப்பு. அதாவது பாசி பருப்பை வந்து நம்ம 2 hours வந்து சோக் பண்ணி வச்சுக்கணும். இது கூட மாங்காய், கேரட், வெள்ளரிக்காய், அதாவது தாளிக்கிறதுக்கு வந்து பச்சை மிளகாயும் கடுகு பெருங்காயம் ஆட் பண்ணி நம்ம செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வடை பருப்புக்கு தேவையான பொருட்கள், அதாவது வடை பருப்புனா நம்ம எடுத்துருக்கிறது வந்து பாசி பருப்பு, அதாவது உடைச்ச பருப்பு. இதை வந்து நம்ம 2 hours சோக் பண்ணி வச்சுருக்கோம். இது வந்து ஒரு 50 grams மட்டும்தான் எடுத்திருக்கேன். இது கூட வந்து நம்ம ஆட் பண்ணுறது வந்து கேரட் 1 கைப்பிடி, மாங்காய் 1 கைப்பிடி, வெள்ளரிக்காய் 1 கைப்பிடி. இதுக்கு வந்து கொத்தமல்லி, தாளிக்கிறதுக்கு பச்சை மிளகாயும் கடுகு பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். உப்பு, அரை லெமன் இருந்தாலே போதும். இது வந்து சின்ன லெமனுங்கிறதுனால நான் வந்து 1 லெமன் எடுத்து வச்சுருக்கிறேன். எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கேரட் ஆட் பண்ணிக்கலாம். மாங்காய், வெள்ளரிக்காய், இது கூடவே நம்ம கொத்தமல்லியும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. உப்பு சேர்த்துக்கலாம். அதிகமாக சேர்க்க வேண்டாம், கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ லெமன் புழிஞ்சிக்கலாம். உப்பு பத்தலைன்னா கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. தாளிச்சிட்டோம், அதாவது பச்சை மிளகாய், கடுகு, பெருங்காயம். இதை தாளிச்சிட்டு இந்த வடை பருப்பு கூட ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வடை பருப்பு ரெடி. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.